வணக்கம். இது பவானி அம்மா சமையல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா முட்டை சாதமும் அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கத்திரிக்காய் கிரேவியும் பண்ண போகிறோம். அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. முட்டை சாதம் செய்யறதுக்கு ஒரு 4 முட்டை எடுத்துருக்கேன். அடுத்து ஸ்டவ் பற்ற வச்சு வானொலி வச்சுக்கலாம். எண்ணெய் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ ஃபஸ்ட்டு பூண்டு ஒரு 10 பல் இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி ஃபஸ்ட்டு பூண்டு சேர்த்துக்கணும். மிதமான தீயில் வதக்கணும். ஒரு நிமிஷம் வதக்கி விடணும். இப்போ அடுத்து அதுலேயே ஒரு பச்சை மிளகா பொடியாக நறுக்குந்து சேர்த்துக்கணும். அதையும் கொஞ்ச நேரம் வதக்கி விடுங்க. இந்த மாதிரி வதங்கந்தான். இப்போ வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து மீடியம் சைஸ் எடுத்துருக்கேன். 2 வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்குது. வெங்காயம் ஒரு நிமிஷம் வதங்கணும். இப்போ இந்த ஸ்டேஜ் வந்ததும் குடமிளகாவை போட்டுக்கலாம். குடமிளகா வந்து நான் பாதி எடுத்துருக்கேன். இது ஒரு நிமிஷம் வதங்கட்டும். இப்போ இந்த ஸ்டேஜில் தக்காளி ஒரு பாதி மீடியம் சைஸில் பாதி போட்டிருக்கேன். இதையும் நல்லா வதக்கி விடணும். இந்த வெங்காயம், குடமிளகா, தக்காளி இதெல்லாம் வதங்கிறதுக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். சீக்கிரம் நல்லா வதங்கும். நல்லா இந்த மாதிரி வதங்கந்தோம். இந்த மாதிரி ஸ்டேஜ் இருக்கணும். இந்த டைமில் மசாலாஸெல்லாம் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், கரம் மசாலா ஒரு 1/4 டீஸ்பூன், உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன். இது நல்லா வதக்கி விடணும். நல்லா மசாலாலாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ என்ன பண்ணணும், இந்த ஸ்டேஜில் முட்டை மஞ்சத்தூள் போட்டு அடித்து வச்சுருக்கோம். இதை ஊற்றிக்கணும். இது நம்ம இந்த காயில் இப்படி ஓரமாக தள்ளிக்கணும். ஓரமாக தள்ளிட்டு இப்படி ஒரு பக்கமாக ஊற்றணும். ஊற்றிட்டு கலர வேண்டாம், அப்படியே ஒரு நிமிஷம் இருக்கட்டும். ஒரு நிமிஷம் ஆன பிறகு இந்த காய் அப்படியே இதுவும் கூட சேர்த்துடணும். ஸ்டவ் சிம்மிலே தான் இருக்கணும். அப்படியே திருப்பி விடுங்க. கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கட்டும். ஒரு நிமிஷம், மறுபடியும் ஒரு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்போ இது நல்லா கலரி விடலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த முட்டையை இந்த மாதிரி ஸ்டேஜில் இருக்கணும். இந்த சமயத்தில் நம்ம சாதம் வடித்து ஆற வச்சுருக்கணும். நான் வந்து பிரியாணி அரிசி எடுத்திருக்கேன். நம்ம சாதாரண வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற அந்த அரிசி கூட நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ பிரியாணி அரிசி யூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து ஃப்ரைட் ரைஸ் மாதிரி இருக்கும். எப்படின்னா முட்டை ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அதுக்காக நான் ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன். ஒரு டம்ளர்னு பார்த்தோமா ஒரு 150 கிராம் இருக்கும். ஸ்டவ் சிம்மிலே தான் இருக்கணும். சாதத்தை போட்டுட்டு ஒரு 1/2 ஸ்பூன் பெப்பர் போட்டுக்கணும். சால்ட்டு ஒரு 1/4 டீஸ்பூன். ஏற்கனவே நம்ம காயெல்லாம் வதக்க சொல்ல போட்டிருக்கோம். டேஸ்ட்டு பார்த்துட்டு 10 போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா கலரி விடணும். சிம்மிலே இருக்கட்டும். கலரி விடுங்க. இது வந்து நம்ம ஆஃபீஸ் லஞ்ச் பாக்ஸாக கொடுக்கலாம். ஸ்கூலுக்கு குழந்தைங்களுக்கும் கொடுத்து அனுப்பலாம். லஞ்ச் பாக்ஸு சாப்பாடு டிஃபன் பாக்ஸை நம்ம திறந்து பார்த்தோமா அப்படியே இருக்கும். லஞ்ச் நம்ம கொடுத்து அனுப்புறது பாதி சாப்பிட்டு பாதி மிச்சம் எடுத்துன்னு வருவாங்க. இந்த மாதிரிலாம் நம்ம கொடுத்து அனுப்பிச்சோமா ஒரு பருக்கு கூட இருக்காது. அந்த டிஃபன் பாக்ஸை திறந்து பார்த்தோமா ஈவினிங் வரும்போது நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்களாம். இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். முட்டை சாதம் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு சைடிஷ் வந்து கத்திரிக்காய் கிரேவி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. கத்திரிக்காய் கிரேவி பண்ணுறதுக்கு நான் ஒரு 200 கிராம் கத்திரிக்காய் எடுத்து வச்சுருக்கேன். இதை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கடாயை வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு பொரிஞ்சதும் ஒரு 5 பல்லு பூண்டு தோலோடு போட்டுக்குங்க. தட்டி இந்த மாதிரி
போட்டு வதக்கணும். கொஞ்சம் வதங்கணும். வெங்காயம் ஒரு 2 மீடியம் சைஸு இந்த சேர்த்துல பொடியாக நறுக்கி வச்சுருக்கணும். இதோட ஒரு கொத்து கருவேப்பிலை. இந்த டைமில் தக்காளி ஒரு 2 மீடியம் சைஸ் பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன். இதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிறதுக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்துக்கலாம். இது ஒரு நிமிஷம் நல்லா வதங்கட்டும். நல்லா வதக்கி விடணும். அந்த மாதிரி நல்லா வெங்காயம் தக்காளி இந்த மாதிரி நல்லா வதங்கி வரணும். வதங்கணும். நம்ம இந்த தண்ணியில் போட்டு வச்சுக்கிற கத்திரிக்காயை எடுத்து இது கூட சேர்த்துக்க வேண்டியது தான். இது நல்லா கலரி விடணும். இது நல்லா வெங்காயம் தக்காளி எண்ணெய் இதெல்லாம் ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகணும். இந்த கத்திரிக்காய் கூட நல்லா வதக்கிட்டு இந்த மாதிரி ஸ்டேஜில் இதுக்கு மசாலாலாம் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், வெறும் மிளகாத்தூள், தனியாத்தூள் 1 ஸ்பூனு, மஞ்சள்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன், கல் உப்பு ஒரு 1/2 டீஸ்பூனு. இது நல்லா ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகணும். அந்த மசாலாலாம் நம்ம மிளகாத்தூள் உப்பு எல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா 1 நிமிஷம் இதேமாதிரி கலரி விடுவோம். இந்த டைமில் கத்திரிக்காய் வேகிறதுக்கு 1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். அப்படியே ஒரு 10 நிமிஷம் ஒதுக்கிட்டோம். கத்திரிக்காய் வேகட்டும் பார்க்கலாம். இப்போ கத்திரிக்காய் வந்துச்சான்னு பார்க்கலாம். இப்படியே கரண்டியில் இப்படி அழுத்தி பார்த்தா அப்படியே அமுங்கும். இங்கே வெந்துட்டுக்குது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கிரேவி மாதிரி வரணும்னா இந்த மாதிரி அழுத்தி விடுங்க. நல்லா இளைஞ்சி போயிடும். வெந்துச்சுன்னா நல்லா இளைஞ்சிரும். இந்த மாதிரி கரண்டியில் இப்படி அழுத்த கொடுங்க. இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஒரு கொட்டை புளி சேர்க்க போகிறேன். இந்த சைஸு புளி சேர்க்க போகிறேன். புளி பிடிக்கலன்றவங்க தக்காளி 1 எக்ஸ்ட்ரா சேர்த்துக்குங்க. புளியை ஊற்றிட்டு நல்லா கிளறி விடணும். இது ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். கத்திரிக்காய் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. வாங்க நம்ம முட்டை சாதம் கூட சேர்த்து சாப்பிட்லாம். வாங்க இப்போ பிளேட்டிங் பண்ணிக்கலாமா? பாருங்கள் நல்லா உதிரியாக இருக்குது பாருங்கள் சாதம். இது சைட் டிஷ்ஷு கத்திரிக்காய் கிரேவி. இப்போ இந்த கத்திரிக்காய் கிரேவி கொஞ்சம் எடுத்து முட்டை சாதத்தோடு சாப்பிட்டோமா சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்துன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.